குடிசை வீட்டில் எரிவாயு சிலிண்டர் வெடிச்சு பைக்கு, வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. சென்னை ஆவடி அருகே குடிசை வீட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கரிமேடு காமராஜர் நகர் பகுதியில் கூலி தொழிலாளியான கௌரி காலை வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்றிருந்தார். பூட்டப்பட்ட வீட்டிலிருந்து திடீரென புகை கிளம்பியதை அக்கம் பக்கத்தினர் கவனித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதற்குள் வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதால் குடிசை வீடு முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இந்த தீ விபத்தில் வீட்டின் முன்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் வீட்டில் இருந்த பீரோ உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தீயணைப்புத் துறையினர் தீ அருகிலுள்ள வீடுகளுக்கு பரவாமல் தடுக்க தண்ணீர் பீய்ச்சி பின்னர் தீயை கட்டுப்படுத்தினர். புதுக்கோட்டையில பஜ்ரங் தள் நிர்வாகி மோகன்ராஜ் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் குற்றவாளியை கைது செஞ்சிருக்காங்க. திருக்கோகர்ணம் பகுதியைச் சேர்ந்தவர் 38 வயதான மோகன்ராஜ். வீட்டில் இருந்தப்ப வந்த மர்ம நபர் ஒருத்தர் பேசிக் கொண்டிருந்த போதே பையில மறைச்சு வச்சிருந்த கத்தியால சரமாரியா வெட்டி கொலையை செஞ்சுட்டு தப்பி ஓடியதாகவும் சொல்லப்படுது. சம்பவ இடத்திலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்ச போலீசார் குற்றவாளி பேருந்துல தப்பி சென்றதையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. விசாரணையில அவர் குளித்தலையை சேர்ந்த 25 வயதான விஸ்வான்னு தெரிய வந்திருக்கு. வெளிநாட்டுல வேலை வாங்கி தரதா சொல்லி மோகன்ராஜ் 14 லட்சம் ரூபாய் பெற்றும் பணத்தை திருப்பி தராம ஏமாற்றுறதுனால ஏற்பட்ட ஆத்திரத்துல கொலையை செஞ்சதா அவர் விசாரணையில ஒப்புக்கொண்டிருக்கார். இதை தொடர்ந்து விஸ்வாவை போலீசார் கைது செஞ்சு தொடர் விசாரணையும் நடத்திட்டு வராங்க. தெலங்கானா மாநிலத்தில் மருந்து தொழிற்சாலையில் ரியாக்டர்கள் வெடிச்சு விபத்து ஏற்பட்டிருக்கு. தெலங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்தில் மருந்து தொழிற்சாலையில் திடீரென ரியாக்டர்கள் வெடித்து சிதறியதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். எல்லகிரி பகுதியில் செயல்படும் பிருந்தாவனம் பார்மா தொழிற்சாலையில் வழக்கமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கிருந்த 2 ரியாக்டர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறின. இதனால் ஆலையின் ஒரு பகுதி தீப்பற்றி எரிந்தது. பாதுகாப்பு பணியில் இருந்த 2 காவலர்கள் மற்றும் 4 தொழிலாளர்கள் என மொத்தம் 6 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்திய நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் மதுபானம்னு நினைச்சு ரசாயனத்தை குடிச்ச 4 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் பில்வாரா பகுதியில் நச்சு ரசாயனத்தை மதுபானம் என நினைத்து குடித்த 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அலோலி கிராமத்தைச் சேர்ந்த சுஷிலா, ஜம்னி, பதாமி மற்றும் ரத்தன் ஆகியோர் திருமண நிகழ்ச்சியில் பாத்திரம் கழுவ வைக்கப்பட்டிருந்த ரசாயன திரவத்தை மதுவென நினைத்து எடுத்து சென்று அருந்தியுள்ளனர். அதனை குடித்த சில நிமிடங்களிலேயே உடல்நிலை மோசமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 4வரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில நடிகர் மன்சூர் அலிகானினுடைய மகன் சென்ற கார் மரத்துல மோதி விபத்திற்குள்ளாகியிருக்கு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் மகன் துக்ளக் அதிவேகமாக ஓட்டி சென்ற கார் மரத்தில் மோதி கவிழ்ந்தது. ஹாட்டோஸ் சாலையில் வேக தடையை கவனிக்காமல் அதிவேகமாக சென்ற கார் மரத்தில் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் துக்ளக்கிற்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் திருவல்லிக்கேணி போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து கவிழ்ந்த காரை அப்புறப்படுத்தினர். கரீபியன் கடல்ல போதைப் பொருட்கள் கடத்தின கப்பல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கரீபியன் கடல் பகுதியில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வீடியோவை எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க ராணுவம் இந்த தாக்குதலில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளது. பெத்த அப்பா அம்மாவையே கத்தியால குத்தி கொடூரமா கொலை பண்ணிருக்காரு இங்க ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் மகன். தொழில் தொடங்க சொத்தை பிரிச்சு தர மறுத்ததுனால நடந்த பயங்கரம் இது.
பெங்களூரு விஞ்ஞான் நகர் பகுதியில் உள்ள ஆதர்ஷ் விஸ்டா வில்லாவில் வசித்து வந்தவர் ஓய்வு பெற்ற கடற்படை கேப்டனான நவீன் சந்திர பட். 60 வயதான இவருடைய மனைவி டாக்டர் ஷியாமலா பட். இவர் ஒரு பல் மருத்துவர். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இதில் மகளுக்கு திருமணமாகி கணவன் வீட்டில் செட்டில் ஆகிவிட்டார். 33 வயதான மகன் ரோஹன் சந்திர பட் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர். அமெரிக்காவில் பணிபுரிந்து வந்தவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் இந்தியா திரும்பியிருக்கிறார். ஆனால் பெற்றோருடன் தங்காமல் தனி வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பெற்றோரை சந்திக்க ஆதர்ஷ் விஸ்டா அபார்ட்மெண்டிற்கு வந்திருக்கிறார் ரோஹன். இரவு முழுவதும் வீட்டில் சண்டையும் சச்சரவுமாக இருந்துள்ளது. மறுநாள் காலை வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்தபோதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே ஓய்வு பெற்ற கடற்படை கேப்டன் நவீன் சந்திர பட்டும் அவரது மனைவி டாக்டர் ஷியாமலா பட்டும் உடல் முழுவதும் காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்திருக்கிறார்கள். அருகே அவர்களின் மகன் ரோஹன் சந்திர பட் கையில் கத்தியுடன் கொடூரமாக காட்சி கொடுத்துள்ளார். பதறிப் போனவர்கள் தம்பதி இருவரையும் மீட்டு மணிப்பால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கே அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் தம்பதியினர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி பகீர் கிளப்பியுள்ளனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சடலங்களை உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் ரோஹன் சந்திர பட்டை அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். அதில்தான் பெற்ற தாய் தந்தையை மகனே கத்தியால் குத்திக் கொன்ற பயங்கரம் வெட்ட வெளிச்சமானது. அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய ரோஹனுக்கு மீண்டும் ஃபாரின் செல்லும் எண்ணம் இல்லை. வேறு எங்கேயும் வேலை செய்ய உடன்பாடும் இல்லையாம். இதனால் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என திட்டம் தீட்டியிருக்கிறார். அதற்காக தந்தையிடம் தனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் மகன் தொழில் தொடங்குவதில் நவீன் சந்திர பட்டுக்கு துளியும் விருப்பமில்லை. இதனால் மகனுக்கு பணம் தர மறுத்துள்ளார். ஆனாலும் ரோஹன் விடுவதாயில்லை. தொடர்ந்து தனக்கு உரிய பங்கை கொடுக்குமாறு நச்சரித்து வந்துள்ளார். இதற்காகத்தான் சம்பவத்தன்று கூட வீட்டிற்கு வந்து பிரச்சனை செய்துள்ளார். எவ்வளவோ கெஞ்சியும் நவீன் சந்திர பட் தனது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ரோஹன் சமையல் அறையில் இருந்து கத்தியை எடுத்து வந்து பெற்ற தாய் தந்தையை கொடூரமாக குத்திக் கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து சாஃப்ட்வேர் என்ஜினியர் ரோஹன் சந்திர பட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்துல காதல் திருமணத்தால வெடிச்ச மோதல் இரு தரப்பினர் இடையே வெடிச்சிருக்கு. வெட்டு காயங்களோட ஒருவர் நடந்து செல்லக்கூடிய காட்சி வெளியாகி பகீர் கிளப்பியிருக்கு. கருப்பனப்பட்டியைச் சேர்ந்த ரங்கசாமி மகன் ராம் சிங் அண்ணன் மகளை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதனால 2 குடும்பத்திற்கும் இடையே பகை ஏற்பட்டு காதலர் தினமான இன்னைக்கு ஒருத்தர் தாக்கி கொண்டிருக்காங்க. இதை தடுக்க சென்றவர்களையும் அறிவாள வெட்டினதுல இரு தரப்பிலும் பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. காயமடைஞ்ச 2 தரப்பினரும் ஓமலூர் காவல் நிலையம் வந்து ஓமலூர் அரசு மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க போலீசார் விசாரிக்கும் போதே 2 தரப்பினரும் மறுபடியும் மோதிக்கொள்ள முற்பட்டிருக்காங்க. அவங்கள தடுத்து அழைத்து சென்ற போலீசார் மோதல் தொடர்பா விசாரணையும் நடத்திட்டு வராங்க. ராமேஸ்வரத்துல உணவகங்கள்ல இருந்து கெட்டு போன சிக்கன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. காலையில் வந்தவொன்னே வந்து நீங்க என்ன பாக்குற
பழைய இருந்துச்சுன்னா பூரா தூக்கி அப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க சமைக்க ஆரம்பிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். சரியா? ராமேஸ்வரத்தில் உணவகங்களில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கெட்டுப்போன சிக்கன்களை பறிமுதல் செய்து அழைத்தனர். ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. தினம்தோறும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள உணவகங்களில் சாப்பிடும்போது உடல் உபாதைகள் ஏற்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்ததால் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அப்போதுதான் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. சுகாதாரமற்ற சமையற்கூடம், கெட்டுப்போன உணவுகள், மசாலா உள்ளிட்டவற்றை குளிர்பதன பெட்டிகளில் வைத்திருந்ததைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ந்து போயினர். எப்படி இருக்கு பார்த்து சொல்லு. என்ன எடுக்கிறோம்டா? தொடர்ந்து கெட்டுப்போன சிக்கன்களை பறிமுதல் செய்து ப்ளீச்சிங் பவுடர் மூலம் அதனை அழித்ததோடு இதுபோன்ற கெட்டுப்போன உணவுகளை உணவகங்களில் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர். பழைய ஐட்டம் வந்து எதுவுமே பிரிச்சுக்குள்ள பத்திரம் பண்ணி வச்சக்கூடாது. சரியா? வேஸ்டேஜ் குப்பை தொட்டி போயிடுச்சுட்டா உனக்கு செத்துலாம் இடத்துல உள்ள வச்சுட்டா எல்லாமே வந்து பறிமுதல் பண்ணக்கூடாது. சரியா? இங்க வெயிட் பண்ணிதானா நீ எதுக்குள்ள அலோ பண்ற? ராத்திரி நம்ம 6 மணி டியூட்டி முடிஞ்சு இது யார் பாக்குறது? 12 மணிக்கு கரெக்ட்டா வச்சு யாரு? ராத்திரி 12 மணிக்கு பாக்குறத. ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு வந்து காலைல வந்து எடுத்து போறீங்களா? காலைல எத்தனை மணிக்கு வந்த? 6 மணிக்கு வந்து பழசக்கால எடுத்து வெளிய போறீங்களா? செங்கல்பட்டுல சிறுவர் சீர்திருத்த பள்ளியில ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி அங்க பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்கு. செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சிறுவர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இங்குள்ள சிறுவர்களின் அறையில் இருந்து அதிகாரிகள் கஞ்சா கைப்பற்றியதாகவும் அதனை திரும்ப கேட்டு சிறுவர்கள் 2 அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைக்க மறுத்த தஞ்சாவூரைச் சேர்ந்த சிறுவனை இருவரும் தாக்கியதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. போலீசார் சிறுவனை மீட்டு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில அரசு வேலை வாங்கி தரதா மோசடி செஞ்சதா 2 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நெல்லையில் அரசு வேலை வாங்கி தருவதாக 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். பாளையங்கோட்டையைச் சேர்ந்த இளைஞரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சரோஜினி, ராஜலட்சுமி என்ற 2 பெண்களை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். வேறு நபர்களிடம் அவர்கள் கைவரிசை காட்டினார்களா என்று விசாரணை நடந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை சந்திப்பு பகுதியில மது போதையில அரை நிர்வாணமா சாலையில சுற்றித் திரிந்த நபரால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அருமனை சந்திப்பு பகுதியில் இருக்க அரசு டாஸ்மாக் கடை பக்கத்துல பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் நடமாடக்கூடிய சூழல்ல மது அருந்தின ஒருத்தர் மேலாடை இல்லாம அங்கும் இங்குமா சுற்றி திரிஞ்சிருக்காரு. இதனால அங்கிருந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுச்சு. இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வரும் நிலையில் இப்பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை வேறு இடத்துக்கு மாற்றணும்ன்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. சென்னையில கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் லிப்ட் ரோப் அருந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு.
சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் டவர் கட்டுமான பணியின் போது தற்காலிக லிப்டின் இரும்பு ரோப் அறுந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 15 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்த 5 பேர் எலும்பு முறிவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனாம்பேட்டை கத்தீட்ரல் சாலை பகுதியில் அமைந்துள்ள பூங்காவில் இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ராயப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.